சில விஷயங்களை எண்ணி ஆழமாக யோசித்து நடக்குமா நடக்காதா, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாய். இந்த அழுகை குரல் கேட்டுதான் உன் சாயப்பா இப்பொழுது உன் கண்முன்னே வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ அழாதே. ஒவ்வொரு தருணமும் நீ அழுது கொண்டிருப்பதனால் மாற்றம் ஏற்படும் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக கிடையாது. உன்னை ஏமாற்றியவர், துரோகம் செய்தவர் அனைவரும் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதற்காக தான் இன்று உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன் கண்ணில் பட்டால் கவனமாக, சலசலப்பின்றி இடத்தில் மௌனமாக கண்களை மூடி என் முகத்தை நினைவு வைத்து கொண்டு நான் சொல்வதை கவனமாக கேள். ஒவ்வொரு தருணமும் மாற்றம் ஏற்படும் என்று மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் உஷாராக இருக்க வேண்டும். மாற்றம் ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். ஒவ்வொரு தருணமும் இவர்கள்தான் நம் உலகம் என்று ஒரு சில நபரை நம்பி இப்பொழுது வாழ்க்கையே தொலைத்திருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் மகிழ்ச்சி ஏற்படும் ஏற்படும் என்று ஏமாறுவதுதான் அதிகம். என் அன்பு குழந்தையே, அழாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனையும் நேரிடாது. பலர் இப்படி பேசுகிறாரே, இப்படி செய்கிறாரே, நம் வாழ்க்கை என்னாகும் ஏதாகும் என்று அதிகமாக குழம்பிக் கொள்ளாதே. ஒவ்வொரு தருணமும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு கண்ணிமைக்கும் நேரம்தான் ஏற்படும். ஆனால் சில அனுபவங்களை நீ பெற வேண்டும், சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு அதீத நேரங்களும் காலங்களும் ஏற்படத்தான் செய்யும். அந்த நேரங்களும் காலங்களும் உனக்கு எவ்வளவு விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது என்றால், வாழ்க்கையில் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பதற்கு சொல்லிக் கொடுக்கிறது. மாற்றங்கள் உனக்கு வர வேண்டுமென்றால் முதலில் உனக்கு ஒவ்வொரு தருணமும் நல்லவர் யார், கெட்டவர் யார், எதிரி யார், துரோகிகள் யார், உன்னுடன் இருப்பவர்கள் யார், நீ பழகி கொண்டிருப்பவர்களுடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன என்று மகிழ்ச்சியான தருணத்தில் உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. கஷ்டமான நேரங்களிலும் உனக்கு கவலையான நேரங்களிலும் தான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நேரமும் நீ துடிதுடிக்கும் பொழுது ஒரு சில நபர் கண்ணிமைக்கும் நேரங்களில் காணாமல் சென்று விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க நீ சென்றாய். ஆனால் அவர்களால் நீ எவ்வளவு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாலும் செயலாலும் எவ்வளவு மனமுடைந்து போயிருக்கிறாய் என்று இந்த சாயப்பாவிற்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ நல்லது செய்தாய். அதனால்தான் இந்த பதிவை இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிறாய், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நாளை நடக்க இருக்கிறது. அந்த மாற்றத்திற்காக தான் நீ தயாராக இருக்க வேண்டும் என்று தைரியப்படுத்த இந்த சாயப்பா வந்திருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. அந்த மகிழ்ச்சியான செய்தியால் உன்னுடைய கஷ்டம், துன்பம், துயரம், தீராத நோய் பிரச்சனை என அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. ஒவ்வொரு நேரமும் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா, மாற்றம் உண்டாகாதா, மகிழ்ச்சி ஏற்படாதா என்று அவ்வளவு வேதனைப்பட்டாய் அல்லவா? நிச்சயமாக கூடிய விரைவில் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறேன். அந்த மாற்றமானது உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை, பயணத்தை தொடங்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களை நம்பி இனிமேல் நீ ஏமாந்தது, கண்ணீர் வடித்தது, கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் என் அன்பு குழந்தையே. இனிமேல் உனக்கு செல்வத்தையும் செழிப்பையும், யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்று அனைத்தையும் அந்த விஷயமானது உனக்கு தெரிவிக்கும். இந்த பாதையெல்லாம் கூடிய விரைவில் அதுவும் உன்னை தேடி வரப்போகிறது. நீ இனிமேல் எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. ஒவ்வொரு மாற்றமும் நீ நினைத்தார் போல் ஆச்சரியப்படுவாய். அந்த அளவிற்கு வெகு சீக்கிரமாக நடக்க இருக்கிறது. ஆனால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தைரியத்தை இழக்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். என் சாயப்பா சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு தருணமும் நம்முடைய மாற்றத்திற்காகவும் நம்முடனே இருந்து நம்மை வழிகாட்டுவதற்கு என் அப்பா இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலை கொள்ள வேண்டும், நான் எதற்காக கஷ்டப்பட வேண்டும், எதையும் நினைத்து நான் வருத்தப்பட மாட்டேன். என் அப்பா இருக்கும் பொழுது எனக்கென்ன பிரச்சனை நேர்ந்துவிட போகிறது என்று தைரியத்தை இழந்து விடாமல் தைரியமாக போராட வேண்டும். அப்படி நீ தைரியமாக இருந்தால் நீ கேட்டது, ஆசைப்பட்டது அனைத்துமே உடனுக்குடன் நடக்கும். இது உன்
சாயப்பாவின் சத்திய வாக்கு. என்ன என் அன்பு குழந்தையே, தைரியமாக இருப்பாயா? தைரியமாக இருப்பாய் என்றால், ஆம் சாயப்பா, நான் தைரியமாக இருக்கப் போகிறேன் என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். உனக்கு மாற்றம் தயாராகிவிட்டது. ஒவ்வொரு தருணமும் மாற்றத்தை கொடுக்கவும் மகிழ்ச்சியை கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன். நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எதையும் எவர் எதை பேசினாலும் அதை செவி கொடுத்து கேட்காதே. உன் சாயப்பா சொல்வதை மட்டும் செவியிலும் ஆழ் மனதிலும் மதிய வைத்து கொண்டு ஒவ்வொரு தருணமும் உன் இலக்கை நோக்கி, உனக்கு பிடித்த விஷயமான நோக்கி நீ பயணம் செய். பிடித்த விஷயத்தை வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே கைவிடாதே. அது பொன்னாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, எதை நோக்கி நீ பயணம் செய்கிறாயோ, எது உனக்கு வெற்றி தரும் என்று ஆழமாக நீ சிந்தித்து செயல்படுகிறாயோ, அதை எவர் எதை சொல்லினாலும் செவியில் வாங்காமல் உன்னுடைய பாதையை தேர்வு செய்து நீ பயணிக்கும் பொழுது அது உனக்கு வெற்றியாக அமைகிறது. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கிறேன், தைரியமாக இரு, எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு என் அன்பு குழந்தை. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம். நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா, அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா, அம்பாள் மகாலட்சுமி அவங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா தெரியும். அதை அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?